அடுத்து ஒரு ஹதீஸ் ஒரு கேள்வி கேட்குறாங்க. சூனியத்தை மறுப்பவன் காஃபிர் அப்படின்னு இப்னு அப்பாஸ் சொன்னார்கள். அதாவது சூனியத்தின் கல்வி எகிப்து நகரங்களில் ஒன்றில் உள்ளது. அந்த இடம் ஃபரமா என்று சொல்லப்படும். யார் அதை சூனியத்தை பொய்ப்பிக்கிறாரோ அவன் நிராகரிக்கக்கூடியவன், அல்லாஹ்வையும் தூதரையும் பொய்ப்பிக்கக்கூடியவன், யதார்த்தத்தையும் கண்கூடாக அறியப்படுவதை மறுக்கக்கூடியவன் அப்படின்னு இப்னு அப்பாஸ் சொன்னார்கள். குர்துபி பாகம் 2 பக்கம் 46 சொல்லி போட்டிருக்காரு. இப்னு அப்பாஸ் அவர்கள் சூனியத்தை நம்பியது மட்டுமல்லாமல் அதை யார் மறுக்கிறார்களோ அவரை காஃபிர் என்று கூறுகிறார்கள். இந்த செய்தி உண்மையா கேட்கிறார். இது என்ன பிரச்சனைன்னு கேட்டா, அந்த செய்தி நம்ம இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் உள்ள நுழைஞ்ச ஆராய தேவையில்லை. மார்க்கத்தில் வஹி மட்டும்தான் ஆதாரம் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். சஹாபாக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சொல்லி இருப்பாங்க, இதை போய் சொன்னாங்களே இல்லைன்னு சொன்னதை நமக்கு என்னங்கிறாங்க. சஹாபாக்கள் சொன்னதை குர்ஆன் ஹதீஸ்ல உள்ளதை சொன்னா ஏத்துக்கிறணும். குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத ஒரு செய்தியை சொன்னார்களே ஆனால் அதில் என்ன செய்யணும், ஏதோ அவர் புரிஞ்சதை சொன்னார்னு விட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். அப்படியான ஒரு விஷயம். இதுல பாருங்க, அதை பார்த்தா நம்மளுக்கு தெரியுது அது என்ன செய்யறாருன்னு கேட்டா, அதுல அந்த இப்னு அப்பாஸ் சொன்னதாக இந்த செய்தி நான் உள்ள போய் ஆராயல. ஏன்னு கேட்டா, நம்ம இது நமக்கு ஆத்தன்டிக் மார்க்கத்தில் இது ஒரு ஆதாரம் கிடையாது. அதுல என்ன வருதுன்னு கேட்டா, யதார்த்தத்தையும் கண்கூடாக அறியப்படுவதை மறுக்கிறாராம். சூனியத்தை மறுத்தாருன்னு சொன்னா கண்ணுக்கு முன்னாடி உள்ளதை மறுக்கிறான்ல அப்படின்னு இப்னு அப்பாஸ். கண்ணுக்கு முன்னாடி எவன் செஞ்சு காட்டினா சூனியம்? அதான் சவாலே அதானே விட்டோம். 50 லட்ச ரூபாய் சவால் விட்டு கண்ணுக்கு முன்னாடி செஞ்சு காட்டு ஒருத்தனை காணும். 700 கோடி பேர்ல எவனா வாங்கடான்னு கூப்பிடுறோம், ஒருத்தவங்க செஞ்சு காட்டல. அவர் என்ன சொல்றாரு, கண்ணுக்கு முன்னாடி தெரியுது யதார்த்தத்தையும் அறியப்படுவதையும் மறுக்கிறான் இவன் அப்படின்னு இப்னு அப்பாஸ் சொன்னா சரியாது. அது சரியில்லைங்கிற மாதிரி அதுவும் சரியில்லை. உனக்குதா சூனியத்தை நம்பினா அது காப்பி அல்லாவையும் தூதரையும் பொய்ப்பிக்கிறதாகும். அல்லாவும் ஒரு சூழ்நிலை இல்லைன்னு சொன்னதுனால தான் நம்மளும் இல்லைங்கிறோம். அதனால இப்னு அப்பாஸ் அப்படி சொல்லி இருந்தாலும் அது நமக்கு பெரிய விஷயம் கிடையாது. குர்ஆன் ஹதீஸ்ல இருக்குதா, யதார்த்தத்தில் இருந்தா கூட ஏற்றுக்கலாமா? யதார்த்தத்தில் இருக்குதா? எந்த யதார்த்தத்தில் இருக்குது? யதார்த்தத்தை பஞ்சாயத்து ஜோடி முடிஞ்சு போச்சே. சூனியம் இல்லைன்னு சொல்ல தேடி பார்த்தா ஒரு உலக அளவில் முஸ்லீம் அறிஞர்கள் எடுத்தீங்கன்னா ஒரு 100 பேர் தருவாங்க. சூனியம் பண்ணி காலி பண்ணிட்டு போங்க அப்படி பண்ணி கதை முடிஞ்சு போயிருவேன். சூனிய சக்தி இருந்தா இல்லைன்னு சொல்லி கெடுக்கிறாங்க, இவங்களை காலி பண்ணுவோம்னு சொல்லி சூனியத்தை பண்ணி காலி பண்ணுங்க பார்ப்போம். அது யதார்த்தம் இல்லை, பொய்ன்னு நல்லா தெரியுது. செய்யறத செஞ்சு காட்டியிருப்பாங்க. ஒரு விஷயத்துக்கு இவ்வளவு ரோசம் வர கேள்வி கேட்கிறோமே, பேனர் வச்சு 50 லட்ச ரூபா தர்றோம். அப்படி ஒன்று இருந்தா ஒருத்தவங்க செய்ய மாட்டாங்க. உலகத்தில் எவனுமே செய்யலன்னா என்ன அர்த்தம் இருக்குன்னு சொல்லி மறுபடியும் அவர் சொல்ற இப்னு அப்பாஸ் சொல்றது பாணியை நான் கேட்கிறேன். நம்ம குர்ஆன் ஆதாரம் அவர் சொன்ன பாணி யதார்த்தத்தை மறுக்கிற என்ன யதார்த்தம்? எவன் செஞ்சு காட்டி இவர் பார்த்தாரு. ஒருத்தன் செய்யாத கேள்வி என்ன யதார்த்தம் இல்லைங்கிறத மெயின் விஷயமே. இல்லாத ஒன்றே அவர் இருக்கு நினைச்சிட்டு சொல்லியிருக்கிறாருன்னு அர்த்தம். அப்ப புரிந்து உணர்வில் அவர் தப்பு பண்ணியிருக்காருன்னு எடுத்துக்கணுமே தவிர இவர் காஃபின்னு சொன்னா காஃபிரும் ஆக முடியாது. காஃபிரும் சின்ன விஷயம் கிடையாது. குர்ஆன் ஹதீஸ்ல உள்ளதை மறுத்தா தான் இருக்கு, அதுக்கு வரும். இது ஒன்றும் கிடையாது. சரியா?